சின்ன திரையில் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலமாக பிரபலமாகி வெள்ளித்திரை சினிமாவுக்கு வந்தவர் தான் ரோபோ சங்கர். இவர் காமெடியான கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். விஜய் கூட புலி, அஜித் கூட விஸ்வாசம், தனுஷ் கூட மாரி, சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன்னு முன்னணி நடிகர்களோட படங்கள்லையும் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து தனி ரசிகர் கூட்டத்தையே சேர்த்தாரு. இதுக்கிடையில் உடல்நலக்குறைவு காரணமாக உடல் மெலிஞ்சு காணப்பட்ட ரோபோ சங்கர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்நிலையில் சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தப்ப நேற்று திடீர்னு மயங்கி விழுந்தார். இதை தொடர்ந்து அவர் சென்னை பெருங்குடியில் இருக்க தனியார் மருத்துவமனையிலையும் சேர்க்கப்பட்டிருக்காரு. நீர்ச்சத்து குறைவு, குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக ரோபோ சங்கருக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. நேற்று மாலை பார்த்தீங்கன்னா அவரோட உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில் அவரை மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி இருக்காங்க. ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலை நோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு கல்லீரலும் சிறுநீரக பாதிப்பும் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் இன்னைக்கு சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்துட்டாருங்க. அவரோட மறைவு ரசிகர்கள் கிட்ட அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அவரோட மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள்னு எல்லாருமே இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் டிவி குடும்பமே பார்த்தீங்கன்னா சோக கடலில் மூழ்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ரோபோ சங்கருக்கு வயசு வெறும் 46 வயசு தாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களில் இருந்து மிடில் ஏஜ்டு அங்கிள்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே எல்லாருமே உயிர் பிரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரியலை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த அளவுக்கு மோசமான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.